கொஞ்சம் பேக்கெட்டில் போட்டுக்கலாம். ஆனால் ரத்தனங்களை சுமக்கிற ஒட்டகன்னா எவ்வளோ வெயிட் இருக்கும் அது? நம்மக்கிட்ட இருந்தோம்னா, ஐயா ஆண்டவர் நாளைக்கு பார்த்துக்கலாம் ஐயா, நம்ம பாஸ்ட் தானே, அவர் எங்கே போயிட போகிறார்? எங்கே சுத்தம் எங்கே தான் இருப்பார்? புரியுதா உங்களுக்கு? ஆனால் சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள், சொல்லுங்கள், வந்தாள் எல்லாம் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், கரங்களை உயர்த்தி. இந்த மாலை வேளையில் அந்த சாலமோன்கிட்ட வந்தாலே ஆசீர்வாதம்னா, பரம சாலமோன்கிட்ட வந்தால் எவ்வளோ ஆசீர்வாதம்? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இதை விட பெரிய ஆசீர்வாதம் அவளுக்கு கிடைத்ததே. அவளுக்கு இம்மைக்குரிய ஆசீர்வாதம் கிடைச்சது, எனக்கு மகிமைக்குரிய ஆசீர்வாதம் கிடைத்தது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நித்திய வீட்டில் எனக்கு அவரோடு கூட அவருடைய பக்கத்தில் உட்கார ஒரு ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. மூன்றாவது அடுத்த வார்த்தை, 2ஆம் வசனம் கடைசி வார்த்தை, அவரிடத்தில் சம்பாஷித்தாள். இன் இங்கிலீஷ், she communicate with her. சொல்லுங்க, கம்யூனிகேட். அவரிடத்தில் நிறைய பேர் வராங்க, நிறைய பேர் பார்க்குறேன், வந்து அவங்க 2 பேர் தான் பேசினுக்கிறாங்க. யார் 2 பேர் பேசுறது? யார் 2 பேர் பேசுறது? இது எங்கடி வாங்கினேன்? ரொம்ப முக்கியம். இப்போ இது எங்கே வாங்கினேன்? நல்லா இருக்குதே, அது சொல்லுது ஆடி தள்ளுபடி. அதிலே புரிஞ்சுக்கணும். என்னங்க ரொம்ப முக்கியமாக இது. நான் ஒன்றை கற்றுக்கொண்டேன் என் வாழ்க்கையில். இப்போ சுந்தரையா சொன்னார், இதை ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா இந்த பொருள் எங்கே வாங்கினு கேட்காத, அந்த 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 வார்த்தை உன் மதிப்பை குறைத்து விடும். புரியுதா? ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா இது எங்கே வாங்கினீங்க, இது என்ன விலை, அது உன் மதிப்பை குறைத்து விடும், உன்னுடைய வாழ்க்கையின் தரத்தை குறைத்து விடும். ஐ ட்ராவல் மெனி கண்ட்ரீஸ், மெனி ஹவுசஸ். கடந்த வாரம் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன். 16வது மாடி, பீச்சுக்கு பக்கம், வெரி எக்ஸ்பென்சிவ் அப்பார்ட்மெண்ட். அந்த ஏரியாவை ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்பார்ட்மெண்ட் தான். அவர் மனைவி சொல்லுது, அங்கே இல்லாத பொருட்களே இல்லை. மசாஜுக்கு மிஷின் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அங்கே என்னது, நீங்கள் போகிறீங்களே ஜிம்மு, அவர் ஒரு ஜிம்மையே வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிறார். காலுக்கு மசாஜி, உடம்புக்கு மசாஜி, தலைக்கு மசாஜ்லாம் வச்சுக்கிறார் வீட்டில். அப்படி படுத்திங்கன்னா போதும், ஆயா பக்கத்துலேயே பீச்சு தான். ஆமீன் சொல்ல அப்படின்னா நீ அதுக்கு ஆமீன் சொல்லுன்றீங்களா? ஆனால் நம்முடைய இதை எதுக்குள்ள இருக்கக்கூடாது. சொல்லுங்கள், அவள் அவனிடத்தில், சொல்லுங்கள் எல்லாம் சொல்லுங்கள், எல்லாவற்றையும் குறித்து ஆமேன். நம்ம யாரோட பேசுகிறோம்? சபைக்கு வந்து அவரோட மட்டும்தான் பேசுகிறோம். நம்ம கண்ணு அவர் மேலே மட்டும்தான், நம்ம காது அவர் வார்த்தை மட்டும்தான்.